முதல்வர் கோப்பை மட்டும் இல்லை, 2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்து தான் அந்த கோப்பை. 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். அதில் ஜல்லிக்கட்டை ஆண்கள் தான் போய் இந்த காளையை அடக்குவாங்க. விட்டா இந்த பெண் பிள்ளையை பூரா விட்டு அடுத்த வருஷம் இதுகளை இறக்கிடலாம் போடுறேன். இதுகளும் போய் காளையை பிடிக்கும் போட்டிருக்கேன். போற போக்க பார்த்தா ஜல்லிக்கட்டு இறக்கிடலாம் போட்டிருக்கேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ரொம்ப நேரமா திக்கு 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 திக்குன்னே உட்காந்துருந்தேன் நான். ஏன் எதுக்கு? கிராபிக் சேனல் பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே ஒன்று மான் மாதிரியே தவுது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அழகான விளையாட்டு போட்டியை நான் பார்த்ததில்லை. நிறைய இடங்களில் வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன், அது கூட டிவியில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அருமை அண்ணன் மாசில்லா தங்கம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அண்ணன் எப்படி ஒரு அருமையான ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுத்து கண்ணை இமைக்காமல் கைகால் அசையாமல் அன்றைக்கி உட்காந்து நான் பார்த்தேன். நான் உங்களை மாதிரியே உட்காந்து பார்த்தேன். நான் அடாடாடாடாடாடா. அதாவது மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கும். அதில் ஜல்லிக்கட்டை ஆண்கள் தான் போய் அந்த காளையை அடக்குவாங்க. விட்டால் இந்த பெண் பிள்ளையை பூரா விட்டு அடுத்த வருஷம் இதுகளை இறக்கிடலாம் போல் இருக்கு. இதுகளும் போய் காளையை பிடிக்கும் போல் இருக்கேன். போகிற போக்க பார்த்தா ஜல்லிக்கட்டில் இறக்கிடலாம் போல் இருக்கேன். ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு அப்புறம் கபடி விளையாட்டில் பெண்களுக்கு வீர மங்கைகளுக்கு இப்படி அழகான ஒரு ஒரு அருமையான விளையாட்டு அமைச்சு அதுக்கு சைதை முதல்வர் கோப்பை, சாதாரண பேர் இல்லைங்க, முதல்வர் கோப்பைன்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அண்ணன் மாசனை அசத்தி எடுத்துட்டாரு. ரொம்ப 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 இந்த பேரே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. அந்த முதல்வர் கோப்பையை அந்த வெற்றி கோப்பையை நான் தர்ற மாதிரி என்னை அழைச்சாங்க அண்ணன். உடனே நான் வர்றேனே அப்படின்னு சொல்லி 7ஆம் தேதி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் உட்காந்து வேந்து போய் உட்காந்துருக்கேன். அதாவது என்னுடைய சகோதரி, என்னுடைய தீவிர ரசிகை, ரொம்ப தங்கமான பிள்ளை. முதல்ல இங்கே மேடையில் இருக்க பெரிய எல்லா ஜாம்பவானுக்கு, இங்கே பார்த்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேவயானி சொன்ன மாதிரி அந்த பெண் பிள்ளைகளை பெற்று அந்த தாய்மார்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு கைத்தட்டு பண்ணுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லி பாருங்க, தேவயானி அருமையான வார்த்தை. ஒரு பிள்ளை ஜெயிச்சா கூட எல்லா பேருமே ஜெயிச்ச மாதிரி தான். அது தமிழ்நாடே ஜெயிச்ச மாதிரி தான். எந்த ஈகம் இல்லாமல் அழகா, அவங்களுக்குள்ள அழகா அப்படியே ஒருத்தவங்க விளாண்டு இருக்கும்போது ஒருத்தர் இருந்தால் கூட அந்த மற்ற டீம் போய் அந்த பிள்ளைய போய் உடனே பார்க்குறாங்க. அந்த என்னடி ஆச்சு ஒன்று. அப்புறம் ஒரு அம்மா அப்படி நான் அப்படியே 6ஆம் நம்பரா கார்த்தியான ஒரு அம்மா, அடாடா அடாடா இல்லை, நான் அதை மட்டும் தனியாக பாராட்டுறேன்னு சொல்லி மற்ற பிள்ளைகள்லாம் தப்பாக அனுப்பிச்சிடக்கூடாது. எல்லாமே கார்த்தியா வெற்றி பெற்ற மாதிரி நீங்களும் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க, நல்லா விளாட்றீங்க. அதில் 2-3 பொண்ணு அந்த பல்க் எடுக்கிட்டு அப்படியே வாக்கிங் வேற போகுது, ஏன்னா பார்க்கில் போகிற மாதிரியே போகுது. அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது. தேவயானி கேட்டுக்கிட்டு, ஆமாம் ஏன் இப்படி நடக்குது? அது வாக்கிங் போய்கிட்டு இருக்குமான்னு நான். தேவயானி உடனே கிடந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. அதாவது என்னென்னா மூச்சு வாங்கி பிடிக்கிறது, அப்புறம் அந்த டயத்தை அப்படியே கீப்பப் பண்ணி அந்த மார்க் அப்படி இறங்க விடாமல் பண்ணுறது. அடாடாடாடா. எனக்கும் கார்த்தியான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அது சிஏ முடிச்சிருக்குது. இந்த கார்த்தியாவை பார்த்தோன்னா என் பொண்ணை பார்த்தா ரொம்ப பெருமையாக. நானும் 3 பிள்ளைக்கு பொன் பிள்ளைக்கு. உலகத்தில் இன்னொரு விஷயம், நம்ம அரசு இருக்கு பார்த்தீங்களா, இந்த திராவிட மாடல் ஐயா தமிழக மாண்பு முதலமைச்சர் ஐயாவுடைய பிறந்தநாள் இருப்ப அவர் பிறந்தநாளை வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன நடத்தும் போது அந்த பெருமையெல்லாம் அவர் போய் சேர்ந்து அவர் இன்னும் ஆயுசோடு இருந்து இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய நல்ல செய்வார். அது பெரும்பாலும் துணை முதல்வருக்கும் என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள்.
ஐயா நூறோடி வாழணும். ஐயா தமிழக முதலமைச்சர் இந்த வெற்றி கோப்பை வந்து இது முதல்வர் கோப்பை மட்டும் இல்லை. 2026 நம்ம வெற்றி பெற போறதுக்கு சேர்த்து தான் அந்த கோப்பை. இது இந்த துறைக்கு மட்டும் இல்லை, எல்லா தரப்புலையும் இருக்க மக்களுக்கு பூரா இந்த 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எல்லா மக்களுக்கும் மக்கள் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அருமையாக 200 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் நான் 200 நிச்சயம், 200க்கு மேல் நாம் வெற்றி பெறுவது லட்சியம். ஏன்னா இப்படி பெண் பிள்ளைகளுக்கு அருமையான விஷயத்தை பண்ணது போல திமுக தாங்க, நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணார், அது ஒன்று போதுங்க, அந்த ஒரு விஷயம் போதும். பெண்களுக்கும் சம பங்கு அப்படின்றது சொத்தை பிரிச்சா கூட ஆண் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைக்கும். ஏன்னா ஒரு தகப்பன் 2 பையனை பார்க்குறாரு, 2 பொண்ணை பார்க்குறாரு, அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து எழுதி வச்சது தான். இந்த காட்சியை பார்க்கும்போது அவர் ஆரம்பித்து வச்ச அந்த பிள்ளையார் சொல்லி எனக்கு அப்படியே நினைவு வருது. ரொம்ப மகிழ்ச்சியாக பெண்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லா பேருக்கும் நம்ம அரசு ரொம்ப அருமையாக அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதாவது நல்லா விளையாடுங்க. நம்ம அரசு வெற்றி பெற்றதுனால இதை விட இன்னும் பெரிய பெரிய பரிசெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் இருக்குது. கிளப்புகள். அதான் ஒரே ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார்ல, ஒரு படத்தில் அழகாக எழுதியிருப்பார், கவிஞர் எழுதியிருப்பார், அருமையான பாட்டு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு. நீ வெற்றி என்னும் கடலிலாடு. இந்நேரம் வெற்றி பெற்றுட்டு இருப்போம். நம்ம 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 அரசு நம்ம அரசு நம்ம 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 ஆட்சி எப்பயுமே வந்து எந்த காலத்தையும் தோக்காது, வெற்றி மேல் வெற்றி பெறும். அது மாதிரி நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி பரிசுகள் நிறையா இருக்குது, வெற்றி விளையாட்டுகள் இருக்குது. இன்னும் வேடிக்கையை பாருங்கள், எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஐயா முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சரும் சேர்ந்து எல்லா மக்களுக்கும் நல்லது. இதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை இங்கே வர வச்சு அழைத்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டியை பார்க்க வச்சு உங்கள் முன்னாலேயெல்லாம் இங்கே உட்காந்துருக்க மகள்லாம் பல நேரம் அசையாமல் உட்காந்துருக்கீங்க பாருங்க. இப்படி அழகான கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்த்தா அங்கே சொன்னார்ல கேம்பேரு சிவகங்காரரு மதுரை சித்திரத்தில் மாதிரியே இருக்குது. பின்னிட்டீங்க தலைவரே. உங்கள் கவுண்டரு அடே அப்பா உங்களை நேரம் இதுக்கு அனுப்பிடலாம் பொழுது உலகக்கோப்பை நடக்கிறது கூட அனுப்பிவிட்டாங்க. பிச்சை எடுத்துருவார், நல்லா பேசுறாரு, அழகா அப்பப்போ யாரோ பின்னால் எழுதி கொடுத்த மாதிரியே பேசுறாரு. ஆனால் அவளா பேசுறாரு. நல்லா அருமையாக உங்களுடைய எங்கிறது அது அருமையான மா சுப்பிரமணியன் என்ன பண்ணாங்க அமைச்சர் அவர்கள். அதாவது எப்படி பண்ணாங்க பாருங்களேன், ரொம்ப அதிகமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு இப்படி ஒரு விளையாட்டை கொடுத்து எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தி எல்லா இங்கே உட்காந்துக்கு போனால் அசையாமல் உட்காந்து பார்க்கறதுக்கு பண்ணி அதை ரசிக்கிற காட்சியை அவரும் பார்த்துட்டு நாங்களும் ரசிக்கிற போது என் தேவயானி சொன்ன மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த விளையாட்டு ஆசிரியர்கள், அந்த அந்த சொல்லிக் கொடுத்த விளையாட்டு ஆசிரியர்கள், அந்த பெற்றோர்கள் எல்லா பேருக்குமே அந்த குழுவை சேர்ந்த எல்லா பேருக்குமே என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நிறையா கோப்பையில் வாங்குங்க. நான் உங்கள் நேரம் உட்காந்து பார்த்துட்டு போகிறேன். வாழ்க. வெற்றி வெற்றி வெற்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.